அவன் ஏன்டி எப்படி உன்னை டார்ச்சர் பண்ணுறா? எல்லாம் உங்களால் தான், வேறு யாரால? என்ன நான் என்னடி பண்ணேன்? இப்படி மடியில் குறைச்சி கொஞ்சிட்டு இருந்தால் காண்டாகாதா? சின்ன வயசுலேயும் இப்படி தான். அந்த கோவம் தான் அவளுக்கு என் மேலே. நீங்கள் அவகிட்ட பேசவே மாட்டீங்க. என்கிட்ட பேசுகிறதுனால அந்த பொறாமையில் தான் அவள் இப்படி பண்ணிகிட்ருக்கா. அப்போ திட்டும்போது நீங்கள் இருப்பீங்க. இப்போ நீங்கள் இல்லாததுனால அவளுக்கு வசதியாக இருக்குது. அதனால் போட்டு கொடுத்து திட்டு வாங்க வச்சு ரசிச்சிட்ருக்கா. அவ்வளோதான். உன்னைய டார்ச்சர் பண்ணுற ஐடியா அவளுக்கு இருக்குது. இதுதான் வேண்டாம் சொல்கிறேன். நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா? இல்லைன்னா அவ்வளோதான், அடி வாங்குவீங்க என்கிட்ட. அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன? என்னை விடுங்க, நான் போய் தனியாக உட்காந்துக்கிறேன். நான் உன்கிட்ட சொன்னல, அதெல்லாம் முடியாது. உன்கிட்ட நான் சொன்ன கண்டிஷன் தான். இதோ பாருங்க அத்தான், இதெல்லாம் பார்த்தா அவள் காண்டாவா அத்தான், அவள் டென்ஷன் ஆவா. விடுங்க அத்தான், ப்ளீஸ், சொன்னால் கேளுங்க. பாவம், எதுக்கு அவளை வெறுப்பேற்றுறீங்க? விடுங்க. இது நான் அவளை விருப்பத்துறதுக்காக பண்ணல. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இப்படி தான் இருக்கணும். சரி, இப்போ அவள் இங்கே இருக்கால, இப்போ வேண்டாம், விடுங்க. டே ஆமாண்டா, அவள் ஏதாவது பண்ண போகிறாடா, விட்றா. இவன் சொல்கிறதும் கரெக்ட் தானே. அது மூஞ்சி உருன்னு தான் இருக்குது உள்ள. சரி, அது என்ன ஃபோனில் இரிட்டேஷன் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்? என்ன, என் ஃபோனை செக் பண்ணுறீங்களா? அட, மெசேஜ் வந்துட்டுருக்குடா, அதனால் கேட்டேன். அச்சோ அண்ணா, ஓப்பன் பண்ணிடாதீங்க. அது ஒரு டார்ச்சர், வேண்டவே வேண்டாம். யாரும்மா அந்த டார்ச்சர் இப்படி பயப்படுற அளவுக்கு? அது என்னோட சீனியர். அப்போ மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துட வேண்டியது தான். நீ ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா வைஃபை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாரு. ஆன்லைனில் இருக்கும்போது ஓப்பன் பண்ணி பார்க்காத. அதுக்கப்புறம் நான் பார்த்துட்ருக்கேன்னு காட்டும். அப்புறம் நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அதனால் அங்கேருந்து மெசேஜ் வர வேண்டாம். அப்புறம் நீங்கள் தான் காண்டாவீங்க. நான் சொல்லிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நீ பார்த்துக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யார் அது? உங்கள் வில்லனா? புரியல. எனக்கு ஒரு சந்தேகம், அவனுக்கு கை வலிக்குமா வலிக்காதா? இல்லை அவன் வேலை பார்க்குறானா இல்லையா? இவ்வளோ மெசேஜ் அனுப்பி வச்சுருக்கான். அந்த பக்கம் பேஷண்ட் பார்க்கும்போது இந்த பக்கம் கீழே மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பான். இரிட்டேட் ஆகும் ஹாஸ்பிட்டலில். அவன் எதிர்க்க கேபின் போட்டாங்கன்னா அதை விட தலைவலி வேறு எதுவுமே இல்லை. அவன் மெசேஜாலேயே என் ஃபோன் ஃபுல்லாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ டெலீட் பண்ணியிருக்கேன் நான். பிளாக் பண்ண வேண்டியதானே? நிறைய இதில் அவன் தான் சீனியர். அவன்கிட்ட பேசி தான் ஆகணும். பிளாக்லாம் பண்ண முடியாது. எல்லோரையும் அப்படி இஷ்டத்துக்கெலாம் பிளாக் பண்ணி போட முடியாது. சில இடத்துல சைலண்ட்டாக இருந்து தான் ஆகணும். அந்த ஃபோனை கொடுறா, நான் பார்க்குறேன். ஒன்றும் வேண்டாம், நீங்கள் சைலண்ட்டாக உட்காடுறீங்களா? டே அண்ணா, நீ பார்த்தல, கம்முன்னு படிச்சுட்டு விட வேண்டியதானே. எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க? ஒரு ஃப்ளோவில் பார்த்தேன்னா சரி, பார்த்தது அப்படியே சொல்லுவோமேன்னு சொல்லிட்டேன். ஒன்று நான் பார்க்க வேணான்னு சொன்னேன்னா, இல்லை படிக்க வேணான்னு சொன்னேன்னா, அவனே ஒழுங்காக டெலிட் பண்ணிட்டு கொடு. என்ன ஃபோனை கிட்ட 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க கண்ணிலேயே? நாங்கள் கண்ணில் பேசினதை நீங்கள் பார்த்தீங்க. இவ்வளோ இடம் இருக்கும்போது நீ எதுக்கு அங்கே உட்காந்துட்ருக்க? அவள் எங்கே வேணா உட்காருவா, உனக்கு என்ன? சொன்னல, விடுங்க. மாமா, நீங்கள் பண்ணுறது தப்பு. நான் ஆண்டிக்கிட்ட சொல்லிடுவேன், பார்த்துக்கோங்க. சொல்லிக்கோ. இப்போ என்ன, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பாருங்க அத்தான், நீங்கள் அடி வாங்க போகிறீங்க. இன்னொரு வாட்டி விடுங்கன்னு சொன்னால் இன்னொரு எடுத்து வச்சுப்பேன், பார்த்துக்கோ. எதுக்கு நடந்து போனேன்? இப்போ உங்கள் மேலே தானே இருக்கேன், சைலண்ட்டாக இருங்க. உனக்கு என்ன, இப்போ நான் உட்காந்துட்ருக்கதானே பிரச்சனை? அந்த பக்கம் இடம் இருக்குல்ல, வேணா வந்து உட்காந்துக்கோ. இன்னொரு வாட்டி கிளீனிங்க, நான் போய் எங்கள் அண்ணன் பக்கத்தில் உட்காந்துரும், பார்த்துக்கோங்க. நீ எதுக்கு அவளை என் மடியில் உட்கார சொல்லி கூப்பிட்ற? அதான் அந்த பக்கம் கொஞ்சம் இடம் இருந்துச்சேன்னு கூப்பிட்டேன். என்னை வெறுப்பேற்றிட்டே இருக்க. அப்புறம் ஏதாவது நான் பண்ணுறேன், சொல்லிட்டேன். டேய், அந்த ஃபோனை கொடுறா. இந்தடா, இந்த பார்த்துக்கோ. என்னடா ஏதோ மெசேஜ் இருக்குன்னா எதையும் காணும்? அது கைப்பட்டு டெலீட் ஆகிடுச்சுடா. கைப்பட்டு டெலிட் ஆகிடுச்சு? அடா ஆமாண்டா. உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ணியிருக்காங்க போல். உன் மாமா கிட்ட தான் ரிப்ளை வந்திருக்கு போல். வந்தால் வரட்டும். நான் வந்துட்டேன்றது சொல்லணும், சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வர மெசேஜ் எனக்கு கவலை இல்லை. வேணா நீங்கள் பார்த்துக்கோங்க, வேணான்னா டெலிட் பண்ணிட்டு போடுங்க. அப்போ நீ ரிப்ளை பண்ண மாட்டேன்? மாட்டேன்னு தான் சொல்லிட்டேல்ல, அப்புறம் என்ன? சும்மா அதே கேட்டுட்ருக்கீங்க. ரிப்ளை பண்ண மாட்டேன்னா மாட்டேன். சும்மா தாண்டி கேட்டேன், அதுக்கேண்டி இப்படி பார்க்குற? சரி, இனிமேல் கேட்கல. திவ்யா, எல்லாத்தையும் ஜாயின் பேக் பண்ணவா? எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணு, கபோர்டில் எடுக்க. சரிவா, பண்ணித்தரேன். உன் ட்ரெஸ் தானே, நீ தானே எடுத்துகிட்டு வந்த, நீ தான் பண்ணாலும் எதுக்கு கூப்பிடுற? நிறைய இருக்குல்ல, அடுக்கிறதுக்கு ஆள் வேண்டாவா? எடுத்துகிட்டு வர தெரிஞ்சதில்ல, அப்போ நீ தான் எடுக்கணும். சரி இருங்க, அடிக்க கொடுத்துட்டு வரேன்.
இங்கேருந்து நீ நகர்ந்துன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்குது சொல்லிட்டேன். எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எல்லா வேலையும் எனக்கு செய்யணும் ஆண்டி சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. அப்போ உங்கள் ஆண்டியை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண சொல்லு, அவள் ஹெல்ப் பண்ண மாட்டாள். அண்ணா ஏதாவது பண்ணணும், ரெண்டும் பாருங்கண்ணா, என்னால் முடியல. சரி சும்மா எடுத்து கொடுத்துட்டு வர போகிறா, விட்றா போய் அடிக்கிட்டு வரட்டும். அவள் என்ன அவளுக்கு வேலைக்காரி அவளுக்கு எல்லா வேலையும் செய்கிறதுக்கு வேணும்னா அவளை செஞ்சுக்க சொல்லு, இல்லைனா போ சொல்லு. சரிடா சரி, நீ டென்ஷன் ஆகாத. நான் வேணா வந்து தைக்கட்டுமாமா? நீ என்ன வேலைக்காரனா? டே அவளையும் செய்யக்கூடாதுன்ற, என்னையும் செய்யக்கூடாதுன்ற, அப்போ நீ போய் செய். அங்கேருந்து என்னென்ன வேணும்னு எடுத்துகிட்டு வர தெரிஞ்சதில் அதை அவங்க தான் எடுக்கணும். அடுக்க வச்சு சொல்லினா அப்படி சுற்றி சொல்ல வைக்க சொல்லு. இங்கே யாரும் அவங்களுக்கு வேலை செய்ய முடியாது, இங்கே யாரும் அவங்களுக்கு வேலைக்காரங்களாம் இல்லை. இஷ்டம் இருந்தால் செய்ய சொல்லு, இல்லைன்னா கிளம்பி போக சொல்லு. இரு உன் ஆண்டிக்கிட்டே சொல்கிறேன், எல்லாம் நீ தான் காரணம். சூப்பர், முடிஞ்சிச்சா? சென்னையில் ஒரு சாம கச்சேரி இருக்கா? வந்த முதல் நாளுக்கே எப்படின்னா இன்னும் 2 நிமிஷம் போய் அடி கொடுத்துட்டு வந்திருப்பேன். ஆனால் என்னால் முடியலப்பா இங்கே யாரையும் சமாளிக்க. இப்போ எதுக்கு மூஞ்சி இப்படி இருக்குது? கோவப்பட வேண்டியது நான். நீங்கள் 2 பேரும் நான் உங்களுக்கு வேலைக்காரனா? அவள் என்ன கேட்டாலும் செய்கிறதுக்கு. என்ன பண்ணுறது, அவள் அப்படி பழகிட்டா. சும்மா பாதியே பேசிகிட்டு இருக்காதீங்க. அவங்க இங்கே வந்து அப்படி தான் இருக்காங்க. இந்த 7 வருஷமாக அவங்க இப்படி தான் இருக்காங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா எல்லாத்துக்கும் கோவப்பட்டுக்கிட்டு. மூஞ்சி நல்லா இல்லை, தயவுசெய்து மாற்றுங்க. காரணமே நீ தான், அப்புறம் என்ன? இப்போ என்ன, அவளுக்கு நான் எந்த வேலையும் செய்யக்கூடாது, அவள் தானே, நான் செய்யலை. மூஞ்சி மாற்றுறீங்களா? நீ அவளுக்கு ஏதாவது வேலை செஞ்சுன்னு தெரிஞ்சதுன்னு வையா. அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அண்ணா ஒரு டவுட்டு, எப்படி இத்தனை வருஷம் இவரை வச்சு சமாளித்தேன்? தெரியுதுல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு இப்போ தெரியுதா? அண்ணன் மேலே எவ்வளோ கோவப்பட்டேன். இப்படி தான் இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இனிமேலாம் தெரிஞ்சுக்கும். அண்ணன் மேலே கொஞ்சமாவது பரிதாபப்படு. நிஜமாக ஃபீல் பண்ணுறேன்னா ஃபீல் பண்ணுறேன். முடியல, டயர்ட் ஆகுது. இன்னும் 1 டே ஆகலை. ரொம்ப டார்ச்சராக இருக்குது. நீ ரொம்ப பாவம்தான். நீ கொஞ்சம் கிட்ட வாயேன். நீ கூட கொஞ்சம் கிட்ட வாயேன். நம்ம தள்ளி இருந்துருப்போனா அதான் சேஃபு. அண்ணனை விட்டு எங்கேயும் நகர்ந்துடாத, அதான் உனக்கு சேஃபு. கிட்ட வானது இந்த பக்கம், அந்த பக்கம் இல்லை. இல்லை பரவாயில்ல, நம்ம இப்படியே பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை பரவாயில்ல, 2 பேரும் கொஞ்சம் கிட்ட வாங்களேன். இல்லை நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், என் தங்கச்சியை கூட கொஞ்சம் நேரம் இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன கிஃப்ட்டு தான், அது மட்டும் வாங்கிட்டு போயிடுங்களேன். இல்லை பரவாயில்ல, அதை நீங்கள் பத்திரமா நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் யார்கிட்ட கிஃப்டெல்லாம் வாங்குறதில்ல. 2 பேருக்கும் நக்கல். என்னை பார்த்தா என்ன குடும்பக்கார மாதிரியா இருக்குது? சேச்சா மாதிரிலாம் இல்லை, குடும்பக்காரனே தான். என் தங்கச்சி என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உங்கள் 2 பேரையும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது, பாச வச்சுட்டால பொழிச்சுக்கோங்க. ஏதாவது குடிக்கிறீங்களா? போட்டு வந்து தரவா? நான் உனக்கு போட்டு வரவா? நீ குடிக்கிறியா? நான் என்ன சொன்னேன்? நான் தான் 2 பேருக்கு குக் பண்ணி தருவேன். நான் இங்கே இருக்கிற வரைக்கும் எதுவும் சமைக்கக்கூடாது சொன்னல. ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், செஞ்சு தரேன். பாடுறா, அப்போ இங்கே இருக்க வரைக்கும் என் தங்கச்சி சமையல் தான். எஸ் அஃப்கோர்ஸ். எங்கள் அண்ணன் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான்ல, அதனால் எங்கள் அண்ணனுக்காக நான் தான் சமைப்பேன். அப்போ உங்கள் அண்ணனுக்காக மட்டும்? அப்படி இல்லையே, உங்கள் 2 பேருக்காகவும் தான். ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். அந்த ஒரு சின்ன கிரெடிட் கூட எங்கள் அண்ணனுக்கு போகக்கூடாதா? பாவம்ல எங்கள் அண்ணன். அவன் அப்படி தான்மா, அவனுக்கு கொஞ்சம் பொறாமை ஜாஸ்தி. யார் மெசேஜுன்னு தெரியலையே, என்ன வில்லங்கன்னு தெரியலையே. ஓப்பன் பண்ண போகிறாரு. உன்னை வைஃபை ஆஃப் பண்ண தானே சொன்னேன். நான் ஆஃப் பண்ணிட்டு தானே கொடுத்தேன், அவனே ஆன் பண்ணியிருக்கான். சச்சோ, மூஞ்சி மாறுதே. அண்ணா ஏதாவது பண்ணணும். என்னடா நைட் என்ன சமைக்கணும் எதுவுமே சொல்லலை? யார் அந்த லூஸு? புரியலை. யாரோ லூஸுன்றவங்ககிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. யார் அந்த லூஸுன்னு? மிஸ் யூ டார்லிங்னு. சவா, அது துர்கா கிட்டேருந்து வந்திருக்கு. துர்காவை தான் லூசுன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். யார் உங்கள் அத்தை பொண்ணு அவளா? ஆமாண்ணா, அவள் தான். நீங்கள் இன்ஜினியரிங் படித்ததுக்கு பதிலாக சினிமாவுக்கு படிச்சிருக்கலாம். அடிக்கடி எக்ஸ்ப்ரெஷன் மாற்றி மாற்றி என்னை வெறுப்பேற்றுறீங்க. யார்கிட்டனா வந்தால் மட்டும் என்ன, அதுக்கே இப்படி மாறணும்? யாரும் நார்மலாக கேட்க வேண்டியதானே? என்னை தவிர ஒன்று யாரும் கொஞ்சம் கூடாது. இது என்ன வம்பா போச்சு? என்ன எங்கள் அப்பா அம்மா கொஞ்சுவாங்க, டேடி மம்மி கொஞ்சுவாங்க, அதோ என் அண்ணன் கொஞ்சுவான், தாத்தா பாட்டி கொஞ்சுவாங்க, என் மாமா கூட தான் கொஞ்சுவார். மாமானது உங்கள் அப்பாவை. உடனே வேறு எங்கேயும் போயிடாதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் கொஞ்சுவாங்க. என்னை யாரும் கொஞ்சக்கூடாதுன்னா எப்படி இது? இந்த 8 வருஷமாக நீங்களே எனக்கு கொஞ்சுனீங்க இல்லைல்ல? அப்போ 8 வருஷம் எவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டாங்க?
அவங்க இனிமேல் பார்த்துக்கூடாதுன்னா எப்படி? அவங்க பார்த்துக்க தான் செய்வாங்க. சும்மா அதே சொல்லாதடி. 8 வருஷம் பார்த்துக்கலன்னு உனக்கு தெரியுமா? ஆமாம், பார்த்துக்கல தான். ஒரு கிஃப்ட் தரதும் இல்லைன்னா அங்கேருந்து படிக்க வைக்கிறதும் போதுமா ஒரு பொண்ணுக்கு? ஒரு பொண்ணு எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு தெரியுமா டீனேஜில்? அப்போல்லாம் என் கூட இருந்தவங்க அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எனக்கு கொஞ்சம் தான் செய்வாங்க, திட்ட தான் செய்வாங்க, அடிக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு இப்போ வந்து சொன்னால் சரி சரி, பிரச்சனை இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். வந்த அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். நைட் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் சமைக்கிறேன். நைட் நம்ம வெளியே போகலாம்டா. என்னடா சொல்கிற? ஆமாம், நைட் வெளியே போய் சாப்பிட்டு வரலாம். அப்போ சரி, ஓகே. சரி, எனக்கு ஒரு மெயில் அனுப்ப வேண்டியிருக்கு, நான் அதை அனுப்பிட்டு வரவா? சரி, அனுப்பிட்டு சீக்கிரம் வா. சரி, இங்கே வா. ஏன்? மாட்டேன், நானும் ரூமுக்கு போகிறேன். சரி, வா, ரூமுக்கு போகலாம். நான் மட்டும் சொன்னேன். அதில் அப்புறம் போய்க்கலாம். இங்கே வா. முடியாது. இப்போ நீ வரியா இல்லை நான் வரவா? அது என்ன சும்மா இப்போ பிளாக்மெயில் பண்ணுறீங்க? நீ வரியா நான் வரவா, நீ வரியா நான் வரவான்ட்டு. சும்மா என்னை மிரட்டாதீங்க, அவ்வளோதான். சரி, என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லணும். நீ அது என்ன? வந்த அன்றைக்கி நிறைய சண்டை வந்துடுச்சு, போதும். அதை நான் இன்னொரு நாள் பொறுமையாக சொல்கிறேன், ஆனால் சொல்கிறேன், ஓகேவா? ஆனால் அதுக்குள்ள சும்மா எந்த தேவையில்லாத ரியாக்ஷனும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிற விஷயந்தான் அது. அதை அப்படி மட்டும்தான் எடுத்துக்கணும், ஓகேவா? அதுக்கு திட்டுறேன், கேட்குறேன், கத்துறேன், இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கக்கூடாது. என்னடி பில்டப்லாம் பெருசாக இருக்குது? யோசிக்க எனக்கு இன்னும் பயமாக இருக்குமே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க தான், புரியுதா? ஏன் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணானா? ஃபஸ்ட்லாம் பண்ணான், அதுக்கப்புறம் இல்லை. ஏன் அங்கே ஒரு கேப் விட்ற? என்ன நடந்தது? வேண்டாம், நான் சொன்னால் நீங்கள் கோவப்படுவீங்க, அதனால தான் விடுங்க. கோவப்பட மாட்டேன், சொல்லு. மாமா கிட்ட தான் போய் சொன்னேன். அப்புறம் அவன் தான் வந்து பேசினான். அவன் பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இது மாதிரி அப்படின்னா மெசேஜ் மட்டும் பண்ணுவான், ஆனால் நேரில் டார்ச்சரோ ஃபோனில் டார்ச்சரோ கிடையாது. அதுக்கு முன்னாடி அது எல்லாமே நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் இது மட்டும்தான். இதுவுமே கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது, திருப்பி இப்போ தான் என்னென்னு எனக்கு தெரியல. உன் மாமா கிட்ட சொல்லியிருக்கேன், என்கிட்ட சொல்லலை. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பேசணும். பேசாமல் இருக்கும்போது உங்ககிட்ட எப்படி சொல்லுவாங்க? ஒரு லாஜிக் இல்லாமல் பேசுகிறீங்களே, நியாயமா? எல்லாமே உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லி, உங்கள் அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டியதானே? எனக்கு புரியல, இங்கே இருக்க உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். யாராவது இந்த மாதிரி பிரச்சனைலாம் சும்மா சும்மா வந்து சொல்லிட்டு இருப்பாங்களா? அங்கே இருக்கதை அவனால் ஹேண்டில் பண்ண முடியும்னு நான் சொன்னேன். அதுவுமே நான் சொல்லலை, துர்கா தான் சொன்னான் அவன்கிட்ட. அதனால் அவன் வந்து பேசினான், அவ்வளோதான். ப்ராப்ளம் சால்வ்டு. அதை அப்படியே விட்டுருணும். அப்போ உனக்கு ப்ராப்ளம் இருக்கும்போதெல்லாம் நான் உன் கூட இல்லைன்னு சொல்ல வரேன், இல்லை? உன் மாமா தான் உன் கூட இருந்திருக்கான், அப்படி தானே? இதுக்கு தான் நான் சொன்னேன், தேவையில்லாமல் எதையும் யோசிக்காதீங்க. நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக எல்லாத்தையும் சொல்கிறேன், அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு நான் சொன்னேன். இதுக்கே எப்படின்னா அப்போ நான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன் எப்படி? அப்போ எந்த விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேன். சரி, நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன், இது மாதிரி எதுவுமே பேச மாட்டேன். நீ சொல்லு. இன்றைக்கி வேண்டாம், இன்னொரு நாள் சொல்கிறேன். நீங்கள் எதோ சொல்லணும்னு சொன்னீங்களா, அது என்ன? நான் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, ஆனால் நீ எப்படி எடுத்துப்பேன்னு தான் தெரியல. எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவியா? என்ன பண்ணணும் சொல்லுங்கள், பண்ணுறேன். நான் ஒரு சில விஷயம்லாம் சொல்லுவேன், நீ அடி, கற்று, திட்டு, ஆனால் பேசாமல் இருக்காத. என்னை விட்டு போயிடுன்னு மட்டும் சொல்லாத. என்னை வெறுத்துறாத. இது மட்டும் பண்ணுவியா? இதுக்கு மட்டும் ப்ராமிஸ் பண்ணுறியா? அவ்வளோதானே. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஜஸ்ட் நீங்கள் சொல்கிறீங்கன்றதை நான் கேட்டுப்பேன், அவ்வளோதான். அதனால் வெறுக்க மாட்டேன், விட்டு போக மாட்டேன், பேசாமலும் இருக்க மாட்டேன். ப்ராமிஸ் ப்ராமிஸ் ப்ராமிஸ். போதுமா? இது போதும், எனக்கு தேங்க்ஸ். லவ் யூ. லவ் யூ டு அத்தா. என்ன ரொட்டி சொல்லு. கோல்டன் வேர்ட்ஸ் கேனாட் பி ரிப்பீட்டட். சொல்ல முடியாது. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் தான் வரும், வரும்போது யூஸ் பண்ணிக்கணும். இன்னொரு வாட்டி கேட்டாலாம் கிடைக்காது. சரி விடுங்க. முடியாது. சரி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே. என்ன சொல்லு. இனிமேல் இந்த சாரி, தேங்க்ஸ் இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஓகேவா? சின்ன வயசுலேயே இந்த ரூல் நான் உங்களுக்கு போட்டேன் தானே? ஆமாம்ல, சின்ன வயசுல இது மாதிரிலாம் நீ சொல்லுவேல.
ஆமாம் அது அப்போ சின்ன வயசு அதனால இப்போ சொல்லணும்ல. பரவாயில்ல, நோ சாரி நோ தேங்க்ஸ் நமக்குள்ள, ஓகேவா? சரிடி பொண்டாட்டி, நீ சொல்லிட்டா எதுவும் கிடையாது. எத்தனை மணிக்கு ரெஸ்டாரண்ட் கிளம்பணும்? 6 o'clock போகலாம். ஓகே.